1 டிசம்பர் 26 2024 ஜித்தன் இன்றைய பிரேக்கிங் நியூஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னவென்று பார்ப்போம். சென்னை பேரிடர் அமைப்பு குழுக்கள் இணைந்து பென்சின் புயல் தாக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் சீதாஞ்சேரி அடுத்துள்ள பிளேஸ்பாளையம், ராசபாளையம், கிரகபாளையம் காட்டுப்பகுதியில் 3 கிராமத்தில் வசிக்கும் 65 பழங்குடியின குடும்பத்திற்கு திரு அன்பு குமார் அன்பு கருணை இல்லம் அறக்கட்டளை நிறுவனர் எஸ்.எம். நகர் நண்பர்கள் குழு திரு ஜெயக்குமார் முன்னிலையில் குடும்பத்துக்கு தேவையான அரிசி, போர்வை, பாய், புடவைகள், சிறுவர்களுக்கு ஆடைகள் என நலத்திட்ட உதவிகள் மற்றும் நம் அனைவரும் இயற்கை சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும் என்று திரு கோபிநாத் மதுரவாயில் பசுமை குழு அவர்களுடன் இணைந்து திருமதி துர்கா தேவி மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் ஒன்றிணைந்து மரக்கன்றுகள் நடவு செய்யும்போது இந்த பழங்குடியினர் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளி மாணவி பெயரை இந்த மரத்துக்கு சூட்டினார்கள். அப்பொழுது அந்த மாணவி இந்த மரத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்கு பொறுப்பேற்று கொண்டார். பிறகு அனைவருக்கும் பகல் உணவு இதில் வைரம் பவுண்டேஷன் திரு புல்லட் சுந்தரம் அவர்கள் சுமார் 65 குடும்பங்களுக்கு மேல் 10 கிலோ விகிதம் காய்கறிகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் பங்களிப்பு வழங்கிய அமைப்புகள் நிதர்சனம் அறக்கட்டளை திரு சாய்கிருஷ்ணன், அரண் காவலன் திரு கார்த்திகேயன், அன்போடு அறம் செய் திரு சீனிவாசன், நிசப்தா சேவை அறக்கட்டளை நிறுவனர் திரு விஸ்வநாதன், மதுரவாயில் பசுமை குழு திரு கோபிநாத், சத்தியமூர்த்தி நகர் நண்பர்கள் குழு மலேசியா திரு ஆறுமுகம், ஆவின் மனோகர், சிவில் கான்ட்ராக்டர் திரு பாலசுப்ரமணியம், சமூக சேவகி ராணி, நிலமகள் அன்னை அறக்கட்டளை, சிறுதுளி டிரஸ்ட், புழல் ஏரி, அராபத் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் செயலாளர் திரு மணி சேகரன், பொருளாளர் திரு மனோகரன், திரு ஸ்ரீதரன் மற்றும் இந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் மிகவும் பாதிக்கப்பட்ட பழங்குடியின சமுதாயத்திற்கு உதவி வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்டம் ஸ்வீட் டிரஸ்ட் திரு ஆபிரகாம் அவர்கள் அன்பு கருணை இல்லம் அறக்கட்டளை நிறுவனர் அன்பு குமார் இடம் கேட்டிருந்தார். இதற்கு இணங்க சென்னை பேரிட அமைப்புகள் இணைந்து இன்று உதவிகள் மேற்கொண்டார்கள். பிறகு இதில் கலந்து கொண்ட அமைப்பினர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். சென்னை பேரிடர் அமைப்புகள் இணைந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். அது என்னவென்றால், பிளேஸ்பாளையத்தில் உள்ள பழங்குடியினர் 25 குடியிருப்புகளுக்கு பொது கழிப்பிடம், அவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு கள ஆய்வு மேற்கொண்டு இலவச வீட்டு மனை பட்டா, பசுமை வீடு கட்டித்தர வேண்டுமென்று திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மற்றும் இது சம்பந்தமாக அவர்களுடன் இணைந்து மனு கொடுக்க போவதாக தெரிவித்தார்கள். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து அமைப்பின் சார்பாக அன்பு கருணை இல்லம் அறக்கட்டளை நிறுவனர் அன்பு குமார் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.